श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹ்ருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோத்திஷ்ட பாரத. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம சதுர்த்தோத்யாயः. கிருஷ்ணார்பணமஸ்து. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 42வது ஸ்லோகம். இதுதான் இந்த அத்தியாயத்தின் நிறைவு ஸ்லோகமாகவும் இருக்கு. இந்த ஸ்லோகத்தில், இந்த அத்தியாயத்தின் நிறைவு ஸ்லோகமாக இருக்கும் இந்த 42வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் என்றால், இப்போ இதுவரைக்கும் அவர் ஞானத்தின் சிறப்புகளை பத்தி சொன்னார். அந்த ஞானத்தை பெற்றவன் சந்தேகத்தை தூக்கி போடுறான். இப்படி சந்தேகம் அவனிடமிருந்து விலகிவிட்டது என்றால் அவனுக்கு இந்த ஞானத்தை வைத்து, இந்த ஞானத்தை படித்து அவன் அந்த பகவானை சென்று அடையலாம். அந்த தத்துவ ஞானத்தை பெற்ற அந்த கர்மயோகி தான் பகவானை சென்று அடைவதற்கு தகுதி பெற்றவன் என்றும் சொல்றார் அவனோட கிருஷ்ணன். அப்படி இருக்கும் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அர்ஜுனனை பார்த்து சொல்றார், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ. அதனால் தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ, உன்னோட மனதில் இருக்கும் அந்த குழப்பம், இந்த குழப்பம் எங்கேருந்து வந்தது? அஜ்ஞான சம்பூதம், அதாவது அறியாமையிலேருந்து வந்தது என்று சொல்றார். அதனால் அறியாமையிலிருந்து பிறப்பெடுத்த இந்த ஒரு குழப்பம் உன்னோட மனதுக்குள்ள இருக்கு அர்ஜுனா. அந்த குழப்பத்தை நீ வெளியில தூக்கி போட்டால் மட்டுமே அந்த இடத்தில் பகவானை நிறுத்த முடியும். அப்பொழுதுதான் உனக்கு உன்னோட கர்மாவில் சித்தி கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூத்தம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் யோகமாதிஷ்டோத்திஷ்ட பாரத என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி நாம் செய்யும் அந்த கடமைகளை, நாம் செய்யும் அந்த கர்மாக்கள்ல அந்த அகங்காரம், மமகாரம், பற்று, ஆசை இது எதுவுமே இல்லாமல் செய்வதுதான் கர்மயோகம் என்று பார்த்தோம். இப்படி கர்மயோகத்தை நீ பின்பற்றுவாய் அர்ஜுனா. அப்படி கர்மயோகத்தை செய்து உன்னோட கடமையை நிறைவேற்றி அந்த பகவானின் அருளை பெற்று இந்த கடமையையும் சரிவர நீ நிறைவேற்றி இவாள உன்னோட எதிரிகளாக இருக்கும் இந்த கௌரவர்களையும் வீழ்த்தி உனக்கும் மோட்சம் முக்தி உண்டாகும், உனக்கும் சுபம் உண்டாகும் என்று சொல்லிதான் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் நம்ம கிருஷ்ணன். இப்ப இந்த இடத்தில் நமக்கு ஒரு குழப்பம் வருமா? அர்ஜுனருக்கு குழப்பம் இருக்கு என்று கிருஷ்ணன் சொல்றாரு. அவருக்கு எப்படி குழப்பம் இருக்கும்? அர்ஜுனருக்கு அவருக்கு குழப்பம் இருக்க வாய்ப்பு கம்மியாக தானே இருக்கு. ஏன்னா பகவானே, அந்த கடவுளே கிருஷ்ணாவதாரத்தில் நமக்கு அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயத்தெல்லாம். அப்ப அவருக்கு குழப்பம் என்பது எங்கேருந்து வர்றது? அவருக்கு வரும் அந்த குழப்பம் என்ன என்று 2 டவுட் நம்மளுக்கு வருமாம், 2 சந்தேகம் நமக்கு வருமாம். இப்படி நமக்கு வரும் இந்த ஒரு சந்தேகங்களை, குழப்பங்களை தீர்ப்பதற்காக தான் சொல்றாலாம், அர்ஜுனருக்கு குழப்பம் வந்த காரணத்தினால்தான் இந்த ஒரு பகவத்கீதையை ஆரம்பிச்சது என்று நம்ம எல்லாருக்குமே ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது அவருக்கு அந்த குழப்பம் இல்லை என்றால் அவர் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு ரதத்தை 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்து கிருஷ்ணா என்று சொன்னாரே முதல் அத்தியாயத்தில். இப்படி 2 படைகளுக்கு நடுவும் அந்த ஒரு ரதத்தை நிறுத்தும் போது அந்த ரதத்தில் இருந்து கொண்டே நம்மளோட அர்ஜுனர் தன்னோட எதிரி படையில யார் இருக்கா என்று பார்க்கும்போது தன்னோட உற்றார் உறவினர்கள் இருக்கிறத பார்த்து மனசுடைஞ்சு போறாராம் நம்மளோட அர்ஜுனர். அப்பொழுது என்னோட உற்றார் உறவினர்களை, என்னோட சொந்தக்காராலேயே நான் கொல்லணுமா? அவளே வரம் செய்யணுமா? அவளே அழிக்கணுமா? என் சொந்தங்களோட ரத்தம் இந்த பூமியில விழணுமா? என் கைகளால் அவள் மறிக்கணுமா என்று யோசிக்கிறாராம் அந்த அர்ஜுனர். இப்படி பல்வேறான குழப்பங்கள் அவருக்கு வரதாம். இந்த குழப்பத்தால் தான், அந்த குழப்பத்தை விளக்குவதற்காகவும் அர்ஜுனருக்கு நீ ஒரு சத்திரியன், போரிடுவது உன்னோட கர்மா, உன்னோட கடமை, அதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்தை, தத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் தான் பகவத்கீதையை சொன்னார் கிருஷ்ணர். இப்ப இந்த ஒரு குழப்பம் வந்தது, என்ன குழப்பம் என்று தெரிஞ்சது. குழப்பம் ஏன் வர்றது என்றால் அவர் குழப்பம் கேள்விகளை கேட்கத்தான் கிருஷ்ணர் ஒவ்வொரு தத்துவமாக வெளியில சொல்லிட்டே வரார் இந்த ஒரு பகவத்கீதையில். அதனால் இதுவும் அந்த கண்ணனின் லீலையாகவே எடுத்துக்கொண்டு அந்த கண்ணன் தான் இந்த ஒரு அர்ஜுனரை இந்த கேள்விகளெல்லாம் கேட்க வைக்கிறார். அந்த அர்ஜுனரின் மனதில் இந்த குழப்பங்கள் வர்றது என்றால் அதற்கு அந்த கண்ணன் தான், அந்த கிருஷ்ணர் தான் காரணம் என்றே புரிந்து கொள்ள வேண்டும். இவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கார், கிருஷ்ணர் அதற்கான பதிலை கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் இவா 2 பேரும் பேசிக்கொள்ற இந்த ஒரு உரையாடல்ல
பாமரர்களாகிய நமக்கு பல விஷயங்கள், பல போதனைகள், பல தத்துவங்கள் புரியாது. அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையிலான சம்வாதமாக இருக்கும் இந்த பகவத்கீதை. சாஸ்திரங்களின், இதிகாசங்களின், புராணங்களின், வேதங்களின் சாரமாக இருக்கும் இந்த பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களில் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் நிறைவு ஸ்லோகமான 42வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.